கணவர் கொல்லப்பட்ட துக்கத்தில் இருந்து மீளாத பெண் தன் கணவர் சாயல் போலவே இவர் இருப்பதாக உணர்ச்சி வசப்பட்டு அமெரிக்க துணை அதிபரை பொது மேடையில் நெருக்கமாக கட்டித் தழுவிய நிகழ்வு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவின் பிரபல அரசியல் ஆர்வலரும் டேர்னிங் பாயிண்ட் USA அமைப்பின் நிறுவனருமான சார்லி கர்க் கடந்த செப்டம்பர் 10 படுகொலை செய்யப்பட்டார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த அமைப்பின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக அவரது மனைவி எரிகா கர்க் பொறுப்பேற்றார். இந்த சூழலில் அண்மையில் அந்த அமைப்பின் ஒரு நிகழ்வில் அவர் முதன்முறையாக பங்கேற்றார். அப்போது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமெரிக்க துணை அதிபர் JD வேன்ஸை அறிமுகப்படுத்தி பேசினார். கண்ணீருடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய எரிகா, எனது கணவரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் துணை அதிபர் JD வேன்ஸிடம் என் கணவரின் சில சாயல்களை காண்கிறேன் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த வேன்ஸை எரிகா நீண்ட நேரம் கட்டித் தழுவினார். வேன்ஸின் இடுப்பு பகுதியில் எரிகாவின் கைகளும் எரிகாவின் தலையை கோதியபடி வேன்ஸின் கைகளும் இருந்தன. இந்த காணொளி சமூக வலைதளங்களில் தீயாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கணவரை இழந்த பெண் திருமணமான ஒருவருடன் இவ்வாறு நடந்து கொள்வது முறையல்ல என பலரும் விமர்சித்தனர். உணர்ச்சி பொதுவானது, ஆனால் வசப்படுதல் பொது மேடைகளில் பொருத்தமானது அல்ல. கட்டித் தழுவுதலும் தவறல்ல, ஆனால் தன் கணவரின் சாயலில் இருப்பதாக கட்டி அணைப்பது சரியானதல்ல என விமர்சனங்கள் வெளிவந்தன.